இன்றைக்கி நான் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். ஒன்றும் கிடையாது. அது எத்தனைன்றது என்ன கிஃப்ட்டுன்றது நீ தான் கண்டுபிடிச்சி தேடி எடுத்துக்கிறணும். ஓகே. அது எங்கெங்கே இருக்குன்னு க்ளூ கொடுக்கணுமா? க்ளூ வேணும்ல. க்ளூ அப்படி உட்காந்துருக்கேல, அதுக்கு பின்னாடி இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். நீ தான் அதை தேடி எடுக்கணும். ஓகே. இப்போ நம்ம தேட ஆரம்பிக்கலாமா? இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ வந்து கீழே இருக்கான்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். எனக்கு முட்டி கூட வச்சுட்டாங்க. 3 கிஃப்டஸ் இருக்குங்க வந்து. அதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். வேணா மொத்தமாக வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி இங்கே அது அப்படியே தெரியுது. ஒரு பெரிய பாக்ஸ் வந்துருக்கு. இது அட்டையில் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ஓகே. அடுத்து க்ளூ ஒயிட் கலர். அது என்ன ஒயிட் வேணால் இருக்கலாம். அது ஒயிட் கலர். ஒயிட்டா? இங்கேயா இல்லைனா அது எங்கே வேணால் இருக்கலாம்னு சொன்னேன். அது என்ன வேணால் இருக்கலாம்னு சொன்னேன். ஓகே. தேங்காய் சென் கூட ஒயிட்டாக தான் இருக்குது. அது ஒரு கிஃப்டாக கூட வச்சுக்கோ. எதுவுமே ஓகே. இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்க சான்ஸ் இல்லையா? சரி ரெடி. எதுக்கு மாத்திரம் ஒரு ப்ளூ கலர் டப்பா வேறு வச்சுருக்கேன். ஹே, இல்லை கிஃப்ட் இருக்குப்பா. நிஜமாகவே வச்சுருக்காங்க. நான் குத்து மதிப்பாக தான் வந்து எடுத்தேன். இதை போய் நம்ம அங்கே வச்சுட்டு வந்துடலாம். மொத்தம் எத்தனை கிஃப்ட் இருக்குதுல்ல. அடுத்து க்ளூ ஸ்நாக்ஸா? ஸ்நாக்ஸ் வைக்கிற இடத்துலையா? ஓகே. ஓகே, இங்கே தான் நாங்கள் மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ் வைப்போம். இப்போ தான் நான் மேக்ஸிமம் இங்கே தான் எல்லாமே ஸ்நாக்ஸ். இங்கே இருக்கு பாருங்க கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று. ரெட் கலரு. இது அடுத்து இங்கே ஒன்று இருக்கு. இது வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லையே, வேறு எதுவுமே இல்லை. இந்த 3 கிஃப்ட்ஸ் வந்து அவ்வளோதானா? அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே. வேறு எங்கேயாச்சும் வச்சுருக்காங்களா? இது இங்கே ஒன்று வச்சுருக்காங்கப்பா. மொத்தம் இங்கே 4 கிஃப்ட்ஸஸ் இருக்குது. அது போய் நம்ம அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து எதை க்ளூ? அடுத்து என்ன க்ளூ கொடுக்கலாம்? அடுத்த க்ளூனா பைரவாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் எதையாச்சும் அது. ஐயோ, இதுவும் பைரவா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. அது பைரவா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் உனக்கு. ஓகே ஓகே. அப்போனா இங்கே இருக்கு பைரவாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு. பைரவா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு இது கிஃப்ட் வச்சுருக்காங்க. இதுலேயும் 3 வச்சுருக்காங்க. ஸோ எத்தனை கிஃப்ட் மொத்தமாக தெரியல. மொத்தமாக பிரித்து பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்காங்கல்ல. ஸோ நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒன்று வந்து நம்ம வந்து வாரத்தில் 3 தடவை வந்து அதை நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதுக்குள்ளே ஒரு இடத்துல இருக்கும். ஓகே. இப்போ நாங்கள் வந்து ஒரு ரைஸ் மில் மாதிரி வச்சுக்கோம். ஸோ வந்து அரிசியாக தான் இருக்கும். எல்லா டம்மும் இந்த அரிசி தான். ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா? அந்த வாட்டர் கேன். அது வாட்டர் கேன். சாரி, வாட்ரு. இது ஓப்பனே பண்ணலப்பா. இது வந்து உளுந்து. ஓகே. இதில் இல்லை. எங்கள் அக்காவுக்கு அவ்வளோ சத்துலாம் எல்லாம் கீழே வைக்க மேலே இதில் ஏதோ ஒன்று இதில் பார்க்குறோம். எனக்கு இதில் இருக்கும் டவுட்டாக இருக்குது. அது அவ்வளோ டைட்டாக இருக்குது. நான் இது கன்ஃபார்ம் வச்சுருக்கேன்னா உன்னால் தூக்க முடியாது. ஸோ அப்போ இதுக்குள்ளே பார்ப்போமா? எனக்கு என்னமோ இதுக்குள்ளே தான் இருக்குன்னு. ஏன்னா இது வந்து இது 2ல் தான் வச்சுருப்பேன். ஏன்னா நிஜமாகவே 2ல் தான்ப்பா வச்சுருக்கு. ஓகே. மொத்தம் எத்தனை கிஃப்ட்ஸு? அவ்வளோதானா? வேறு ஏதாச்சும் இருக்கா? மொத்தம் கிஃப்ட்ஸ் இவ்வளோதானா? இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து அப்புறம் இன்னொன்று இருக்குது. இன்னொன்றில் அதுக்குள்ளே 2 இருக்குது. அது என்ன நீயே பிரித்து பார்த்துக்கோ. என்ன இது வந்து கிஃப்ட்டு ட்ரெஸ்ஸஸ் வந்து எங்கள் சிஸ்டர் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு எல்லோ கவுன் மாதிரி செம்மையாக இருக்குது. எனக்கு எல்லோ கலர் ஷர்ட். ஆனால் உங்களுக்கு வீடியோக்குள்ளே என்ன கலர் தெரியுதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த எஃபெக்டை நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இது வந்து எல்லோ அண்ட் ஒயிட். இது வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அட்டாச் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஒரு எனக்கு ரொம்ப நாளாக பிளாக் ஜீன் வாங்கணும் ஆசையாக இருந்துச்சு. ஸோ எங்கள் சிஸ்டர் வந்து எனக்கு பிளாக் ஜீன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து லைக்ரா மாதிரி இருக்குது. அடுத்து வந்து இது பனியன் கிளாத்து. இது ஒரு லாவெண்டர். எனக்கு லாவெண்டர்னால் ரொம்ப பிடிக்கும்னு என் சிஸ்டர் தெரியும். ஸோ லாவெண்டர் கலரே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம கிஃப்ட்ஸ் எல்லாம் பிரித்து பார்ப்போம். எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாங்க இப்போ வந்து பாக்ஸை வந்து பண்ணுவோம். ஓகே, நான் ஒன்றா பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து இவ்வளோ இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பெரிய பெட்டியை தான் பார்க்க போகிறேன். நான் இதுதான் என் கண்ணு உடுத்திக்கிட்டே. இன்னும் ஒன்று இருக்குது, உனக்கு மறந்துட்டேன். அது வந்து நம்ம டெய்லியும் ஜில்லுன்னு ஒன்று வந்து குடிப்போம். அதுக்குள்ளே வந்து இருக்கும். அது மேலேயா கீழேயா அப்படின்றது தெரியல. நான் ஓகே, நம்ம எப்பயுமே நாங்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸாக நிறையா குடிப்போம். கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் எனக்காக. ஓகே, இது வந்து ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும், அப்புறமே நம்ம குடிக்கலாம். அதனால சொன்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் மேலே ஏதாவது ஃப்ரிட்ஜ். ஹே காய்ஸ், டைரி மில்கியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபஸ்ட் கிஃப்ட்டை இதை நான் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அடுத்து என்னென்ன கிஃப்ட் எங்கள் அதுக்குள்ளே இன்னொரு கவர் இருக்கும். அது வேணாம், அது அப்புறம். ஓகே, எங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுனா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். வாங்க. இதை வந்து மீஷோ ஒரு கொரியர். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட். பைரவா, பைரவா இது எங்கள் வீட்டு பெட். என்னோட தம்பி, கூட பிறக்காத தம்பி, கூட பிறந்தவங்க கூட இவ்வளோ பாசம் இருந்திருக்காது. என்னால் கிளிக்க கூட முடியல, அவ்வளோ டைட்டாக எங்கள் அக்கா சொல்லி நான் போடலை. நீ போடலையா? அப்போ கொரியர் வந்ததே அப்படிதான். அதை நான் இன்னும் பிடிக்கவே இல்லை. ஓகே, நம்ம இப்போ இந்த சைடில் கட் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த பக்கம் ரொம்ப செலோ டைப் போட்டிருக்காங்க. இந்த பக்கம்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும். சிசர் நம்மளுக்கு சரியாக வெட்ட மாட்டேங்குது. எனக்கு இது வேற ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. லாவெண்டர் கலர், சேம் என் சாரியோட கலரு. செம்ம அழகாக பார்க்கவே. நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிஃப்ட்குள்ளே போயிடுவோமா? அடுத்து வந்து இந்த பெட்டிக்குள்ளே என்ன க்ளீச் பண்ணலாம். இதுக்குள்ளே என்ன வச்சுருப்பா? இது ஈஸியாக வந்துருச்சுப்பா. வளையல் அதுக்கு மேட்சாக வாங்கி கொடுத்துருக்கு போல. ஓகே, பாருங்கள் வளையல் பேங்கில். ஓகே, நம்ம கையிலே பிரிச்சுருக்கோம். இது குட்டி மணிப்பட், புள்ளி குட்டி இல்லை. இது ரொம்ப. அடுத்து வந்து இதில் என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். ரொம்ப அங்கங்கே டேப் போட்டு கட்டிக்கிறது கஷ்டம். நெயில் பாலிஷ் எனக்கு நெயில் பாலிஷை வந்து நான் ரொம்ப வைப்பேன். ஸோ வந்து எனக்காக நெயில் பாலிஷ் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப இது இன்னொன்று ஒரு கோஸ் ஒயிட் பார்க்கவே நான் இது எப்படி ஓப்பன் பண்ணே தெரியுது. ஓகே, வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். இதுலேயும் வந்து எனக்கு பிடிச்ச நெயில் பாலிஷ் தான் இருக்குது. அடுத்த கிஃப்ட் ஓகே, இது லாஸ்ட்டில் பிடிப்போம். இது எல்லாரும் எனக்கு பேச ஆரம்பிச்சு.
இப்படிலாம் வீடியோ போட்டால் யாரோட பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து இதில் என்ன இருக்குது, ப்ராஸ்லெட் இருக்குது. ஏன்னா நான் வந்து ரொம்ப வந்து ப்ராஸ்லெட் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து கோல்டில் இல்லாதனால நான் வந்து பாருங்க நான் வச்சு காட்டுறேன். இது கூட இது வந்து இந்த மாதிரி ப்ராஸ்லெட் அழகாக இருக்குது. இது வந்து ரோஸ் கோல்டு நினைக்கிறேன், பார்க்க அப்படி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து டெய்லி வேர்ஸ் கூட போட்டுக்கலாம் அழகா. இப்போ நான் வந்து கோர்ஸ் போகிறதுனால எங்கள் சிஸ்டர் எனக்காக இதை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க போல். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. அடுத்தடுத்து வேறு கிஃப்ட்டில் இன்னும் நிறைய. ஓகே, இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். நம்ம வந்து ஆர்வம் தாங்களா? யா, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது என்னென்ன கிஃப்ட் இருக்குது. நான் நெயில் பாலிஷ் பார்த்தோன்னே வந்து ஷாக் ஆகிட்டேன். இதில் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது. இந்த மாதிரி என்கிட்ட இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு பாண்டா பொம்மை வச்சு வாட்டர் வச்சு எனக்கு வேணும் ரொம்ப நாளாக எங்கள் சிஸ்டர் கிடைக்க. ஸோ எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் இது வந்து. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதான் எங்கள் சிஸ்டருக்கு. அடுத்து பார்ப்போம், எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் தாங்க முடியலை. அடுத்து வந்து இதை பார்ப்போம். ஐயோ கட்ட மாட்டேங்குது, ஆர்வத்துக்கு இது. ஓகே கீழே விழுது. ஓகே, வீடு எனக்கு வந்து ரொம்ப வாவ் எனக்கு வந்து செயின்ப்பா. எனக்கு இந்த மாதிரி செயின்ஸ்லாம் வந்து போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எனக்கு சொன்னால் இந்த பர்த்டேக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்ட்டு ஐ நாட் திங்கிங் தேர். நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. இங்கே பாருங்கள் இவ்வளோ யூனிகான் இருக்குது. யூனிகான் எல்லாமே யூனிக்காக இருக்குது. யூனிக்கானும் வாங்கி கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த கிஃப்ட் என்னன்னு பார்த்துருவோம் வாங்க. இது செய்கிறதுக்கு இப்போ வந்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருப்பேன், எவ்வளோ நாள் நான் தேடி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், எவ்வளோ வந்து ஆயிருக்குன்றது நீங்களே டோட்டல் பண்ணிக்கோங்க. பட் எல்லாத்துக்கும் என் சிஸ்டர் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க. மொபைல் பவுச்சு, நான் வந்து என் மொபைல் பவுச்சு வந்து போச்சு கிட்ட நான் பிஞ்ச பவுச்சு தான் அங்கே வச்சுருக்கேன். ஸோ வந்து என் சிஸ்டர் எனக்கு 3 பவுச்சஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு லாவெண்டர் கலர் கொடுத்துட்டேல. யா, பட் இது வாங்கி என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதாங்க அந்த லாவெண்டர் பவுச். பார்க்கவே நான் இது மட்டும் தான் எனக்கு காட்டினாங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாரியோட மேட்சாக இருக்குன்னு சொல்லி ஓகேக்கா தேங்க்ஸ்க்கான்னு சொன்னேன். பட் இதெல்லாம் வாங்கினா எனக்கு சத்தியமாகவே தெரியாது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. அடுத்து என்ன கிஃப்ட் எனக்கு ஆர்வம் சத்தியமாக தாங்க முடியவில்லை. அடுத்து வந்து இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏதோ துணி இருக்க மாதிரியே இருக்குது. டச் பண்ண ஃபீல் சொல்கிறேன். ஆர்வத்துக்கு கட் பண்ண கூட வர மாட்டேங்குதுப்பா. என்னக்கா இப்படி ஒட்டி வச்சுருக்கீங்க? சிக்கிறக்குள்ள எனக்கு தாங்க கஷ்டமாக இருக்குது. ஒட்டினா உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஒயிட் கலர் பேக் நான் வந்து எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணல. பட் இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்ட்டு. பட் ஓல்ட் பாக்ஸில் வச்சு கொடுத்தாலும் எங்கள் சிஸ்டர் கிஃப்ட் இல்லாமல் வைக்க மாட்டாங்க. இதில் என்ன இருக்குன்னே தெரில எனக்கு. பட் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட். திஸ் கிஃப்ட் எங்கள் சிஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பேக் பண்ண பார்த்துக்கோங்க. இது வந்து ஓல்டு பாக்ஸில் இதுக்குள்ளே என்ன இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓ எல்லாமே கொரியன் கிளிப்பா. இங்கே பாருங்க. இதுக்கான லாங் வீடியோ நீங்கள் நாளைக்கு கூட பொறுமையாக போடு. இப்போக்கி ஓகே, இது லாங் வீடியோ ஃபுல்லாக நான் வந்து நாளைக்கு வந்து எடுத்து உங்களுக்கு வந்து நான் போடுறேன். எங்கள் வீட்டு பயிரை தூக்கிட்டு ஓடிடுவார். ஓகே, இது அடுத்து வந்து வேறு ஏதாவது கிஃப்ட் இருக்கா நான் எந்திரிச்சு பார்த்துட்டேன். ஏன்னா வந்து நான் உட்காந்துருக்கனால இருக்காங்க. ஓகே, லாஸ்ட் வந்து இந்த 2 கிஃப்ட்ஸ் தான். இது நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வந்து அடுத்து வந்து இந்த டேப்பும் ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க க்யூட்டாக பட்டுட்டாங்க பக்கத்தில். அவன் ரொம்ப க்யூட் பாய். எவ்வளோ க்யூட் பாய் தெரியுமா? என்னமோ சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட் கிஃப்ட்னு நினைக்கிறேன்.
மற்றதெல்லாம் எனக்கு தேவையான ஐட்டம்ஸ், இதுவும் எனக்கு தேவையான ஐட்டமாக தான் இருக்கும். ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சர்மாகோல்லாம் வச்சுருக்காங்கப்பா, என்னமோ சம்திங் ஏதோ பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். படுக்க வச்சு எடுப்போம் எதுக்கு உடஞ்சிடுச்சுன்னா. சாண்டு பாருங்க, 10 minutes சாம்பார். உன்னோட யூடியூப் கிரியேஷன் எப்படி இருக்குன்றதுக்காக 10 minutes ஆகுங்க. ஓ தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து இதை வந்து உள்ள இது அப்புறமேட்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த குட்டியான க்யூட்டான கிஃப்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பிடிச்சிப்போம். இது வந்து இங்கே ஒட்டிப்போம். எங்கள் சிஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இது இப்போ போடுறதுக்கு சரி, இப்போ நான் கட் பண்ணும்போது அவங்களுக்கு உயிரே போயிட்டுருக்கும். எனக்கு எங்கள் சிஸ்டரை பற்றி நல்லா தெரியும். அவங்க கிஃப்ட் கொடுப்பாங்க, பட் அது கவர் பேக் பண்ணும்போது எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்களோ அதோட நான் பிரிக்கும் போது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இதில் என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே இரு பிச்சு. ஹே டோனட் ஃப்ளாட் யுவர் போட்டா. எக்ஸிட்டு. நான் இத்தனை நாள் கேட்டு முடியாதுன்னு சொன்ன கிஃப்ட்டை என் பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு ஒரு ப்ளூடூத்தை கொடுத்துருக்காங்கன்ற போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. செம்ம க்யூட்டாக இருக்குது. இதை வந்து நான் லாங் வீடியோ மொத்தமாக எல்லாத்தையும் நான் ரிவீல் பண்ணி காட்டுறேன். வேறு ஏதாவது கிஃப்ட் இருக்கா? எத்தனை கிஃப்ட் இருக்குது ஃபஸ்ட் நம்ம எண்ணிடுவோம். ஓகேவா? இது 1 எல்லாத்தையும் 8. இது நான் ரிவ்யூ காட்ட உங்களுக்கு மறந்துட்டேன். ஸோ வந்து இதில் என்ன இருக்குது நம்ம வந்து என்னமோ இயரிங்ஸ். ஓகே, இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ரோஸ் கோல்டு. வா தேங்க்யூப்பா. இதெல்லாம் போட்டால் செம்ம மாசாக தெரிவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது ரேட் ரொம்ப ஜாஸ்தி இல்லைக்கா. எனக்கு 500 1000 அந்த மாதிரி ரேஞ்ச். வா அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு இந்த மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. என்னைய மாதிரி ஒரு அக்கா எங்கள் அக்கா மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நீங்கள் எத்தனை பேர் வந்து ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. பாருங்கள், இதில் என் சிஸ்டர் வந்து எத்தனை கிஃப்ட் கொடுத்துரும் ஃபஸ்ட் நம்ம எண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு வந்து செருப்பு, ஃபஸ்ட்டு சாக்லேட்டு, செகண்ட், தேர்ட், உனக்கு எத்தனை பர்த்டே? அதுதான் 19. வா 19 கிஃப்ட்ஸ் இருக்கா வந்து நம்ம ஒரு ஓன் பண்ணி விட்டுருவோம். பட் ஆனால் செட்டாக வச்சுருந்தேன். ஓகே பரவாயில்ல, அது நிறைய அளவு வரும். ஓகே 1 2 3 4 5 6 இது இந்த 7 இதெல்லாம் ஒன்றா கொடுத்தா 8 9 9 10 11 12 13 14 15 இது 15 தானே வருது அப்பயும். ட்ரெஸ் 2. ஓகே சாக்லேட் 18. ஓகே ஒரு கலர் உனக்கு இன்னொரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகைன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ ஸோ மச்க்கா. இந்த பர்த்டே எனக்கு ஒரு மெமரிபிள் டேவாக ஆக்கிட்டேன். இது என்னன்னு பார்த்துக்கோம். வாவ் வாட்சஸ். தேங்க்யூ ஸோ மச்க்கா, எனக்கு இத்தனை வாட்ச் வாங்கி கொடுத்ததுக்கு. இருட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்க்கா, இத்தனை வாட்ச் வாங்கி கொடுத்ததுக்கு. டெய்லி வந்து ஒரு வாட்ச் வந்து வேர் பண்ணி போவேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஒன்ஸ் அகெயின். எனக்கு நிறையா கிஃப்ட் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே தங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். லவ் யூ ஆல்.